ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா ஜனநாயகம் வர்சஸ் பராசக்தி இந்த கிளாஸ் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பேசிக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? எது பெருசு அடிச்சு காட்டு. ட்விட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கொழுந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா எரிஞ்சிக்கிட்டு இருக்கு இந்த ரெண்டு கிளாஸ் மூவியோட கிளாஸ்னால. ஒரு காக்கா இம்புட்டோண்டு ஆயிருந்ததுக்கு இவ்வளவு பெரிய கலவரம். ஜனநாயகன் படம் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 9 வருதுங்கிறத முன்னாடியே சொல்லிட்டாங்க. பராசக்தி வந்துட்டு ஜனவரி 13 வருதுங்கிற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படம் ப்ரொடக்ஷன் கம்பெனி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 10 அந்த படம் வருதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்சீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பத்தி சொல்றாங்களா? அதனால வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பராசக்தி படத்தையும் அப்புறம் சிவகார்த்திகேயனையும் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது எஸ்கே ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் ஃபேன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கிட்டு விஜய்க்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா ட்வீட் போட்டுட்டு இருக்காங்க. நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. அஜித் ஃபேன்ஸும் ரஜினி ஃபேன்ஸ் சொல்லிக்கிட்டு பிரச்சனை நமக்கு அந்த ஓட்டல காரங்கடா இந்த மஸ்கிட்டோ மது நடுவுல பூந்து ஆட்டிட்டு இருக்கான். நாங்கள் வந்து எஸ்கேக்கு சப்போர்ட் பண்ணுறோம், ஜனநாயகம் வந்து தோக்கடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா புரியல. நீங்க யாரு சொல்றதுக்கு? ஓ ஹவ் ஆர் யூ? ஹவ் ஆர் யூ? ஐ அம் ஃபைன். இந்த கிளாஸுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டிக்ஸ் இருக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் விஜயை வந்துட்டு நம்ம வந்து சினிமா நீதாக தோக்கடிக்கணும், ரஜினியை மிந்திட்டாரு விஜய், அஜித்தை மிந்திட்டாரு விஜய்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் ரசிகர்கள் சண்டையில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. இது எல்லாத்துக்குமே மெயின் ரீசன் யாரு தெரியுமா? இந்த இங்கே இருக்கான் பார்த்தீங்களா, இந்த சிவப்பு பூதம் தான். இவன் வந்துட்டு நேரடியாக மோத முடியாமல் என்ன பண்ணுறான், இவனை விட்டு மோத வைக்கிறான். இவன் என்ன பண்ணுறான், நம்மகிட்ட இருக்கக்கூடிய தரமான படங்கள் என்னங்கிறத பார்த்து அதில் இருக்கக்கூடிய படத்தை வச்சு ஜனநாயகம் கூட வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் விட்டு ஜனநாயகம் தோக்கடிச்சிடலாம், விஜயோட லாஸ்ட் படத்தை முடியடிச்சிடலாம்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நினைக்கிறாங்க. ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம் என்ன? யாரு என்ன பிளான் பண்ணாலும் சரி அந்த ஆளை வந்து பார்த்தா வீழ்த்த முடியாது. எத்தனை பேர் கூட்டணி போட்டாலும் சரி, எத்தனை பேர் ஒன்று சேர்ந்தாலும் சரி, அதில் வந்து உங்களுக்கு பங்கு இருக்கோ பங்கு இல்லையோ, நீங்கள் வந்து மனசார விரும்பி பண்ணுறீங்களோ விரும்பாமல் பண்ணுறீங்களோ அந்த ஆளை ஒன்றுமே பண்ண முடியாது. சினிமாவில் அந்த ஆளை வீழ்த்தவே முடியாது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூதத்துக்கிட்ட நான் சிவப்பு பூதத்துக்கிட்ட நான் சொல்லிக்கிறேன், நீ நினைக்கிறது நடக்காது. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஆனால் நான் இந்த சிவப்பு பூதத்துக்கிட்ட ஒன்று சொல்லிக்கிறேன், நீ என்னதான் பிளான் பண்ணாலும், நீ எத்தனை பேரை கூட்டணியாக சேர்த்துக்கிட்டாலும், நடிகர்களுடைய ரசிகர்களை சேர்த்துக்கிட்டாலும், இல்லாட்டி நீ வந்து யூடியூப்ல உன்னுடைய பிஆர்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா காசு கொடுத்து விஜய்க்கு எதிராக நீ வந்து பேச வச்சாலும், ஜனநாயகம் நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்தாலும் என்ன பழக்கம் அது அந்த ஆள் வீழ்த்த முடியாது. ஏன்னா அந்த ஆள் எங்கேயோ இருக்கான். அந்த ஆள் சொன்னா பார்த்தீங்கன்னா கெரியர் உச்சத்தை விட்டுட்டு வரேன்னாலுமே அந்த ஆள் எங்கேயோ எவ்வளோ பெரிய உச்சத்துக்கும் அந்த ஆள் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டாப்புல. அந்த ஆள் சினிமாவில் உங்களால் வீழ்த்தவே முடியாது. என்னோட கெரியரின் உச்சத்தை உதறிட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது இன்னொன்று நடக்குது. என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வலை பேச்செல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்மின் அனந்தன் அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா, எஸ்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸை வந்துட்டு பார்த்தீங்கன்னா உருவாக்குறாரு, எஸ்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் கம்பெனிகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி ஜனநாயகன் கூட வந்து பார்த்தீங்கன்னா 9 நம்ம வந்து கிளாஸுக்கு போக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாருங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பே கிடையாது. நீங்கள் வந்து என்கிட்ட கேட்கலாம், நீ இதை நேர்லேருந்து பார்த்தியா, நீ எப்படி சொல்கிற அப்படின்னு. அவங்க சொல்கிறாங்களே, அவங்க நேர்லேருந்து பார்த்தா சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறதெல்லாம் நீங்கள் நம்புறீங்கல்ல. ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை பெருமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. நான் இதை வச்சு சொல்கிறேன்னா, எந்த ஆக்டராக இருந்தாலும் சரிங்க, இப்போ நம்ம சின்ன வயசுலேருந்து ஒரு ஆளை வந்து பார்த்து வளர்ந்துருப்போம். அந்த ஆளுடைய லாஸ்ட்டு படம் அப்போ நம்ம வந்து யாருமே கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா விட மாட்டோம். எஸ்கே எனக்கு தெரிஞ்சு 100% வந்து பார்த்தீங்கன்னா விஜயோட லாஸ்ட்டு படத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீழ்த்திடணும்னு எஸ்கே கண்டிப்பாக நினச்சி இந்த கிளாஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓகே சொல்லியிருக்க மாட்டார். அவருக்கு வேறு வழி இல்லை. தேங்க்ஸ்யா. ஏன்னா ப்ரொடக்ஷன் கம்பெனி ரொம்ப பவர்ஃபுல்லான ப்ரொடக்ஷன் கம்பெனி. அவங்கள எடுத்துக்கிட்டு அவரால் இந்த சினிமாலையும் இருக்க முடியாது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு சரி நம்ம சாலா போயிடும் சொல்லிட்டு ப்ரொடக்ஷன் கம்பெனி என்ன பண்ணுறாங்களோ பண்ணிக்கிட்டோம், நம்ம அமைதியாக இருக்கும்னு வந்து பார்த்தீங்கன்னா நினச்சிக்கிட்டு இருக்காரு எஸ்கே. இது நம்ம எஸ்கே அடிக்கிறதுனால நான் செவனே தானா போய்க்கிருந்தேன், யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா அந்த சிவப்பு பூதம் தப்பிக்குது. இது எல்லாத்துக்கும் ரீசன் அந்த சிவப்பு பூதம் தான். அதுக்கு நம்ம ஜனவரி 9 மக்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் படத்தை போய் பார்த்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா விஜய் படத்தை ஜெயிக்க வைப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணும்னு வந்தீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.